பிரஜாஹிதா என்கிற ஒரு என்ஜிஓ கேரளா பேஸில் இருந்து பேன் இந்தியாவுக்கு, முழுவதுமான இந்தியாவுக்கு இவர்கள் சேவை செய்து வருகிறார்கள். இந்த சேவை எதற்காக என்றால் மாற்றுத்திறனாளிகள், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு அவர்களை தயார் செய்வதற்கு உதவி வருகிறார்கள். அந்த இனிஷியேட்டிவில் நாமும் பங்கு பெற்று இப்போ சங்கர ஐஏஎஸ் அகாடமியும் பிரஜாஹிதாவும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் செய்வதற்கு நாம் தயாராகி வருகிறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்றால், மற்றவர்களைப் போலவே, அதாவது 21 வயது முடிந்திருக்க வேண்டும், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்க வேண்டும், அதற்கப்புறம் அவங்க எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம். ஆனால் மற்றவர்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது 32, 35, 37ன்னு கம்யூனிட்டி பேஸ்டில், அதாவது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிங்கிறதுக்கு அப்ளை ஆகிறது. வெரஸ் நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம் என்றால், ஜென்ரல் கேட்டகரிக்கு 42 வயது வரை எழுதலாம், ஓபிசிக்கு 45 வயது வரை எழுதலாம், 47 வயது வரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்பியர் ஆகலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்றால் யாரெல்லாம் இந்த பரீட்சையை எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, விஷுவல் இம்பேர்மெண்ட், காது கேளாதோர், டெஃப் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டார் டிசபிலிட்டி, ஃபிசிக்கலாக ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தால் அவர்களும் எழுதலாம், ஆட்டிசம் என்ற கண்டிஷன் இருக்கிறவங்க, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ், நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற 10 மேஜர் கேட்டகரிக்கு கீழே சப் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி மொத்தம் 21 வகையான டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க எழுதலாம்.